ரொம்பலாம் கஷ்டப்படாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு குக்கரில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வச்சிடலாம். அதே 1 மணி நேரம் நம்ம கஷ்டப்பட்டு அடுப்பில் போட்டு வைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப டேஸ்டான சிக்கன் கறி யாருனாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறம் ஆற வர வதக்கி விட்டுக்கலாம். இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல 2-3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துக்கட்டும். நல்லா சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப மினிமலான மசாலா மட்டும் போதும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு சாதா மிளகாத்தூள், அதுக்கப்புறமேட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வர நல்லா ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதில் வந்து நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்து இறங்கி வரும். இல்லை உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் கூட வேணும்னா அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் தக்காளி வந்து சேர்க்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சமாக லைட்டாக புளித்த தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. அதில் வந்து இப்போ கொஞ்சம் எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இங்கே ஒரு கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நம்ம குக்கரில் ப்ரெஷர் ஆகி வரப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்படியே கூட நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி குக் பண்ணிங்கனாலுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் 2 டீஸ்பூன், அதனால் இதை பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மூடி விட்டு அப்படியே விட்டுருங்க. குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள். சாதத்து கூடனாலும் சப்பாத்தி கூடனாலும் சூப்பராகவே இருக்கும். வெறும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். அப்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு.